சனிக்கிழமை இப்போ தான் குமார் சார் வந்து ஃபோன் எடுத்தார். என்ன சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லெட்ரு வருது, வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூட ஒரு ஃபோன் மூலமாகவோ இல்லை செல்ஃபோன் மூலமாகவோ சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் பேசினாருன்றத கேட்டுக்குங்க. இப்போ 4 மணிக்கு தான் பேசினேன் சார். வணக்கம் சார், செல்லூர் காவல் நிலையம் இவர் குமார் சாருங்களா? நீங்க யார் சார்? நான் விஞ்ஞானி ஜெயபாண்டி பேசுறேன் சார். நீங்க போன் பண்றோம்னு சொன்னீங்க, அது பிறகு லெட்டர் என்ன சார்? இல்ல லெட்டர் அன்னைக்கு வந்து கேட்கும்போது லெட்டர் அனுப்பி விடுவேன், போன் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க யாரு சார்? நான் ஜெயபாண்டி விஞ்ஞானி சார். அவங்களுக்கு சமன் அனுப்பிருக்கு சார், வீட்டுக்கு வரேன் சார், வந்து வாங்கிட்டு வாங்க சார், அனுப்பி வச்சு சார். அதான் சார், நீங்க அனுப்பிச்சது வியாழக்கிழமை எனக்கு போன் பண்ணியிருந்தா நான் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு வந்திருப்பேன்ல. இங்க வாருங்க ஜெயபாண்டி, உங்களை விசாரிக்கிறது ஒரு மேடம், அவங்க கையெழுத்து போட்டு நான் அனுப்புற வேலைதான். அனுப்பியாச்சு. அனுப்பிட்டீங்க வெள்ளிக்கிழமை வந்து பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க வந்து இல்ல இப்ப சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். வெள்ளிக்கிழமைன்னா அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி எனக்கு தெரியப்படுத்தினாதானே அந்த லெட்டர் வாங்கிட்டு வர முடியும். தெரியலாம் படுத்த முடியும், அதுக்கு தான் சம்மன் அனுப்புறது. இல்ல என்னுடைய லெட்டர்ல என் செல் நம்பர் இருக்குது. என்னைய மட்டும் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்கள வந்து சமன் அனுப்பியிருக்கலாம். அதை வந்து இன்ஸ்பெக்டர் சார்ட்ட வந்து பாருங்க ஜெயபாண்டியன், வாங்க. அவங்க பேர் என்ன? என்னைக்கு சார் வர? என்னைக்கு வர? உங்களுக்கு சம்மன்ல என்ன எழுதிருக்கு, சம்மனை கொண்டு வாங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு வச்சுல. சனிக்கிழமை நான் இப்ப 10 மணிக்கு வந்துருச்சா வந்திருக்கேன். நான் லீவ் போட்டு இன்னைக்கு 10 மணி போல வந்தேன். இன்னைக்கு வந்து பாருங்க, வாங்க. இன்னைக்கு வந்து பாத்துட்டு வந்துட்டேன் சார். நீங்க இல்லன்னு இல்லப்பா, இன்ஸ்பெக்டர் சார பாக்கணும், சாயங்காலம் வந்து பாருங்க, வாங்க. எப்படி வெள்ளிக்கிழமைன்னு போட்டுட்டு சனிக்கிழமை வந்த பிறகு உங்களை பாக்கணும்டாங்க. இப்ப 4 தடவை போன் பண்ணேன், 4வது தடவை தான் எடுத்திருக்கீங்க. இப்ப சாயந்தரம் 4 மணியை போல எடுத்திருக்கீங்க. போன் எல்லாம் எடுக்க மாட்டான். உங்களுக்கு சம்மன் வந்துச்சா நேரம் வந்துடணும். அங்க வந்துட்டு அது உங்களை கேட்கணும்ட்டாரு. உங்க நம்பரை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து வாங்க, உங்களை இன்ஸ்பெக்டர் சார் ப்ரொடியூஸ் பண்றேன், வாங்க. ஏற்கனவே இந்த ஒரு மேலத்துக்கு அறிமுகப்படுத்தினீங்க, அந்த மேல என்ன கேட்டாங்க? ஒண்ணுமே கேட்கலையே. வந்து அந்த இடத்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலும் ஒரு போலீஸ்காரங்களால வந்து விசாரிக்கணும், அதுவும் கிடையாது. சார் சொல்லுங்க சார். சமன் வாங்கிட்டே இல்ல, நேரா வாங்க, இன்ஸ்பெக்டர் சார வந்து பாருங்க. நான் வாங்குறேன் சார். அதாவது எனக்கு ஒரு போன் நீங்க சமன் வந்துருச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பாருங்க, வாங்க. அதுல வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை வரலாம், ஞாயிற்றுக்கிழமை எப்பனாச்சும் வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. சொல்லிக்கிறேன். அந்த இன்னாருன்னு பேரை போட்டு நீங்க சொல்லியிருந்தாலும் நான் வந்து பாத்துருப்பேன். இன்னைக்கு நான் லீவ் போட்டு வந்து பார்த்தேன். கையெழுத்து போட்டு சரி, சாயங்காலம் வாங்க, இன்ஸ்பெக்டர் பாருங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் பார்த்தீங்க. அதாவது அவர் சொன்ன பதிலை பாருங்கள். இது தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் ஒரு லெட்டரை அனுப்பும்போது வியாழக்கிழமை அனுப்புகிறாங்களா, ஜெயபாண்டி உனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு கரெக்டாக 10 மணிக்கு செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ட்டு சொல்ல மறுத்துட்டார். அதுபோக அவர்கிட்ட நான் ஏற்கனவே கேட்டேன், 1ஆம் தேதி திங்கக்கிழமை 6வது மாதம் கேட்டேன், சார் உங்கள் செல் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு. கொடுக்கல. போங்க, உங்களுக்கு லெட்டர் அனுப்புவோம், செல்ஃபோன் மூலமாக உங்களை கூப்பிடுவோம், அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் வியாழக்கிழமை எனக்கு லெட்டர் அனுப்புனது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஜெயபாண்டி உனக்கு லெட்ரு வியாழக்கிழமை அனுப்பியிருக்கேன், வெள்ளிக்கிழமை உனக்கு கிடைக்கும், அதை வாங்கிக்கிட்டு 10 மணிக்கு செல்லூர் காவல் நிலையத்துக்கு வாண்டில் சொல்லணும் ஒரு காவல்துறை அதிகாரி. சரி, நான் இன்றைக்கி சனிக்கிழமை லீவை போட்டுட்டு 10 மணிக்கு கேட்டால் போகிறேன். எந்த ஆளை பார்த்து நான் கொடுக்கணும்னு ஒன்றும் தெரியல. இவரை பார்த்தா காணோம். அப்புறம் ரமேஷ் மட்டும் சார் இருந்தார். அப்புறம் குமார் சார் தான் என்னை விசாரித்தார், என்ன சார்ந்தேன். அப்புறம் அவருடைய நம்பரை கொடுத்தாரு. நானும் காலையில் இருந்து ஃபோன் பண்ணேன். இப்போ தான் எடுத்தார் 4 மணிக்கு. சாயந்தரம் போல் வாங்கன்றாரு. அப்போ என்னையை மட்டும் விசாரிப்பதற்காக நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே நித்யா மேடத்துக்கிட்ட கொடுத்தாரு. நித்யா மேடம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்றாங்க. புரியாத அவங்களுக்கா அரசு ஊழியர் வேலை? நீ இல்லை, அந்த அரசு ஊழியர்கள் வந்து
ஜெயபாண்டி குடியிருந்த வீட்டை பார்த்தாங்களா அல்லது சின்னசாமி பேச்சியம்மா வீட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாங்களா? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி 27ஆந்தேதி கொடுத்துருக்கேன், லெட்ரு மூலமாக அனுப்பியிருக்கேன். இது வரைக்கும் எந்த விசாரணையும் இல்லை. எனக்கு இப்போ சமன் வந்திருக்குது. இப்போயாவது அந்த எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு நேரடியாக, என்னம்மா 40 வருஷம் வச்சுருந்துருக்கான், அந்த வீட்டை வந்து நீ திடுதுப்புண்டு யாருக்க வித்தியா அடவு வச்சா, என்ன பண்ண? ஜெயபாண்டி தெரிஞ்சு செஞ்சா, தெரியாமல் ஏன் செஞ்ச? இதை எதுக்கு நீ முன்கூட்டியாக ஓ வீடு தான் தெரியுதுல, முன்கூட்டியாக ஏன் செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல? ரிப்போர்ட் கொடுத்து ஜெயபாண்டி ஏன் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அதுக்கு பிறகு அந்த வீடை ஏன் மீட்டல? நீயே உன் சவரத்துக்கு போயிட்டு பத்திரம் இருக்குன்னு நீ போய் இது பண்ணலாமா? அப்போ 20 வருஷத்து வரைக்கும் கோமாவில் இருந்தியா? நீயே 20 வருஷம் வரைக்கும் எதுவும் வெளிநாட்டில் போய் தங்கியிருந்தியா? இங்கே நடந்தது எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை சிறையில் 13 மாதம் இருக்கும்போது அவனுக்கு எந்த ஒரு தகவலும் இது பண்ணாமல் செல்லூர் மேலத்தோப்பு வீட்டை எதுக்குமே அந்த மாதிரி பண்ண அப்படின்னு விசாரணை எதுவுமே இல்லாமல் என்னையை மட்டுமே விசாரித்து எனக்கு மட்டுமே சமன் அனுப்புறதுக்கா நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கமிஷனருக்கு இவங்களுக்கெல்லாம் நான் வந்து லெட்ரு அனுப்புனேன். இது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம்முக்கு அனுப்ப இருக்கிறேன். இதை பாருங்கள். இது அனுப்பின நாள்லேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இந்த லெட்ரு 4 பேருக்கு அனுப்பியிருக்கேன். 4 பேருக்கும் அனுப்புனது இன்றைக்கி வந்து 6ஆந்தேதி, 6வது மாதம். இன்னும் வாங்க இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்கன்றாரு. அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, எந்த இன்ஸ்பெக்டரு விசாரிப்பாருன்னு தெரியாதுன்றாங்க. யாராலும் ஒரு போலீஸுக்காரங்க வந்து எந்த இடம்ப்பா உன் வீடு, யாருப்பா உன் வீட்டை வந்து வேற ஆளு குடியேறிருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா? எதுவுமே கிடையாது இது நான் இன்ன வரைக்கும். ஆனால் சின்னசாமி பேச்சியம்மாவுக்கு லெட்ரு அனுப்புனேன். அந்த லெட்டரை வாங்காமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்ததும் நான் இதில் பதிவு செய்கிறேன். அப்புறம் என் செல் நம்பரு இல்லைன்றாரு. என் செல் நம்பர் இந்த பாருங்கள், எல்லா லெட்டருமே வந்து என் செல் நம்பரு ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அப்போ லெட்ரு கிடைச்ச அன்றைக்காவதும் ஜெயபாண்டி ஒரு லெட்ரு கிடச்சிருக்கு, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது பண்ணணும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம்முக்காக இதை நான் போட்டிருக்கேன். இந்த லெட்ரு சமன் அனுப்பிச்சிருக்கோம்ன்றாரு. சமனு எனக்கு அனுப்புகிற எதிர்பார்ட்டி அனுப்பி எதிர்பார்ட்டியும் வந்திருக்கணும், நானும் வரணும்ல. அப்போ தானே இதாகும். சமன் என்னையை மட்டும் விசாரிச்சு நீ என்ன பண்ண போகிற? ஃபஸ்ட்டு யாரை விசாரிக்கணும்? நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னா ரிப்போர்ட் கொடுத்தாலும் யார்? இல்லை அட்ரஸ் தெரியலையா, ஃபோன் நம்பர் இல்லையா, ஜெயபாண்டி நீ வா, எந்த வீடுன்னு காமி அப்படின்னு தானே இது நாள் வரைக்கும் யாருனாலும் விசாரிப்பீங்க. என்னையை மட்டும் நீ போ நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மட்டும் இந்த சமன் அனுப்புறீங்க என்ன?